गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. விளம்பி நாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம் அதாவது தை மாதம், சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதி, புனர்வசு நட்சத்திரம். இன்றைக்கி ராத்திரி டோட்டல் லூனர் எக்லிப்ஸ் 9:30 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 2:45 மணிக்கு முடிகிறது. அப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் கடைசி சில ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன கிளாஸில் 30 ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ணோம். அதில் 23 ஸ்லோகங்கள் பிரகலாத சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்லோகங்கள். மொத்தம் அவர் 43 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். அதனால் 20 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்குது. அதனால் 30வது ஸ்லோகத்துலேருந்து
53வது ஸ்லோகம் பர்யந்தம் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. போன கிளாஸில் 30வது ஸ்லோகத்தில் பிரகலாத சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறவர் சொன்னார், ஏகஸ்துவமேவ ஜகதே தமமுஷ்யயத்வம் ஆத்யந்தயோ பிருத்தகவஸ்யசி மத்யதஸ்ச சிருஷ்ட்வா குணம் யதிகரம் நிஜமாயயேதம் நானேவ தைரவசிதஸ்ததனு பிரவிஷ்டா. இதான் 30வது ஸ்லோகத்தில் போன கிளாஸில் பார்த்தோம். கடைசியில் அவர் சொன்னார், நீ ஒருவனாக இருந்துட்டு இந்த ஜெகத்து முழுக்க படைக்கிறதுக்கு காரணபூதனாக இருந்திருக்க. நீயே தான் காரணம், நீயே தான் ஜெகத்து. ஜெகத்து வேறு இல்லை, நீ வேறு இல்லை. ஆனால் உன்னுடைய சக்திக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது மாயைன்னு ஒன்று. அந்த மாயினால் முக்குணங்கள் படைச்சி இந்த முக்குணங்களுடைய சேர்க்கையினால் இந்த சிருஷ்டம் விஸ்வத்தை பூரா சிருஷ்டி பண்ணியிருக்கேன். அதை ஸ்திதி மெயின்டைன் பண்ணுறதும் நீ தான், சம்ஹாரம் பண்ணுறி அதை உள்ளே அடக்கி உள்ளே இழுத்துக்கிறதும் நீ தான், இப்படி எல்லாம் தோண வைக்கிறதும் நீ தான். ஆனால் உண்மையாக பார்த்தாக்க எல்லாமாவே நீயாக தான் இருக்கே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னால் நானேவ தைஹி அவசிதா ததனு பிரவிஷ்டா. நானா இவ பலவிதமான பசுக்களாகவும் உபகரணங்களாகவும் இருந்துட்டுருக்கே நீ உன்னுடைய சிருஷ்டியில். அதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அதெல்லாம் ஊக்குவிக்கிறதும் நீ தான் நாள். அதனால தான் நம்ம ஒரு ஸ்லோகம் கேட்டிருப்போம், வேதத்தில் வரும், நானா ரூபா பவந்தி தஸ்மான் நானா ரூபா பசவ பகுரூபா பவந்தி பகுரூபா பசவ சமிருத்தியை. நானா ரூபா பவந்தி தஸ்மான் நானா ரூபா பசவ. வெவ்வேறு ரூபத்தில் பசு கூட்டங்கள் இருக்குது. அனிமல்கள்லாம் மனுஷனையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. காரணம் பகவானுடைய சிருஷ்டி. அது ஒன்றொன்றுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருந்து ஊக்குவிக்கிறார். அவருடைய சக்தி தான் ஊக்குவிக்கிறது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் மாயை, அதுவும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு. இதுதான் பிரகலாத சுவாமி 30வது ஸ்லோகத்தில் சொன்னாள், ஏகஸ்துவமேவ ஜகதே தமமுஷ்யயத்வம் ஆத்யந்தயோ பிருத்தகவஸ்யசி மத்யதஸ்ச சிருஷ்ட்வா குணம் யதிகரம் நியமாயேதம் நானேவ தைஹி அவசிதஸ்ததனு பிரவிஷ்டா. இப்பொழுது இன்னைக்கு 31வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். 31வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், துவம் வா இதம் சதசதீஷ பவாந்ததோன்யோ மாயா யதாத்ம பரபுத்திரியம் ஹிய பார்த்தா யத்யஸ்ய ஜன்ம நிதனம் ஸ்திதிரீக்ஷணம் ச தத்வை ததேவ வசுகாலவத் அஷ்டிவதர்வோ. என்ன சொல்கிறாள்னா, நீ தான் மூல காரணம் எல்லாத்துக்கும். ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை. யூ ஆர் தி வெரி யூனிவர்ஸ் தட் யூ அப்பியர் டு ஹவ் கிரியேட்டட். அவர் தான் அவருடைய உடம்புலேருந்தே எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய உடம்புலேருந்தே சிலந்தி வலையை உண்டாக்கிக்கும், அதை உள்ளே இழுத்துக்கும். அதுக்கும் சிலந்தி வலைக்கும் வித்தியாசம் கிடையாது. அது மாதிரி இந்த ரூபத்தை படைச்சிருக்கே, இந்த விஸ்வத்தை படைச்சிருக்கே நீ. அதுக்குள்ளே இருக்கப்பட்ட ஒவ்வொரு பசு கூட்டங்களும் நீயாக தான் இருக்கே. அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் இருக்கே, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உன்கிட்டேருந்து வந்தது. இதுக்கு ஒரு உபமானம் சொன்னால், தத்வை ததேவ வசுகாலவதஷ்டி தர்வோ. உன்னுடைய பார்வையினாலேயே இத்தனை விஸ்வத்தையும் படைச்சி அதுக்கு மூல காரணமாக இருந்துட்டுருக்கே. எப்படின்னா, ஒரு பெரிய விருட்சம் இருக்குது. அந்த விருட்சம் எங்கேருந்து வந்திருக்கு? அதனுடைய விதையிலேருந்து வந்திருக்கு, சீட்லேருந்து வந்திருக்கு. அப்போ அந்த சீடுக்குள்ளே அந்த அத்தனை பெரிய விருட்சம், ஒரு ஆலமரம் இருக்குன்னாக்க, ஆலமரத்துக்கு உள்ளான சீடு இருக்கே, அது சின்ன குந்துமணி மாதிரி துணுண்டு இருக்கும், சின்ன துணுண்டு. அதுக்குள்ளே அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உள்ளே அடக்கி வச்சுருக்கு. அந்த மாதிரி பகவானே நீ, உங்களில் தான் ஒவ்வொரு விஸ்வத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய குணங்கள், அவளுடைய செய்கைகள், சக்தி, இது எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்கப்பட்டவன் நீங்கிறதாக ஸ்தோத்திரம் பண்ணி பகவானை நரசிம்மமூர்த்தியை சொன்னாள். துவம் வா இதம் சதசதீஷ பவாந்ததோன்யோ மாயா யதாத்ம பரபுத்திரியம் பிய பார்த்தா. ஆத்ம பரபுத்தியம், என்னோடது உன்னோடது, நான் செய்கிறேன் நான் செய்யலை, என்னால் செய்யப்பட்டது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோற்றுவிக்கிறதும் நீ தான். அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாமே நீ தான். யத்யஸ்ய ஜன்ம நிதனம் ஸ்திதிரீக்ஷணம் ச தத்வை ததேவ வசுகாலவத் அஷ்டிதர்வோ. மரத்துக்கு உள்ளான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி அதனுடைய விதைக்குள்ளே அடக்கியிருக்கோ அந்த மாதிரின்னு சொல்லி உபமானம் சொல்லி
பகவானை ஆராதித்தாள், ஸ்தோத்திரம் பண்ணாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஞஸ்யேதமாத்மனி ஜகத் விலயாம்பு மத்தியே சேஷேத்மனா நிஜசுகானுபவோ நிரீகா யோகேன மீலிதத்ருக்கு ஆத்ம நிபீத நித்ரா துரியே ஸ்திதோ நது தமோ ந குணாஞ்சயுங்ஷே. ஏ பகவானே, நீ காரணோதக சயனம் பண்ணிட்டு இருக்கே. காரணோதகம்னா த ஓஷன் ஆஃப் காஸ்னு ஒரு ஓஷன், அது மேலே படுத்துட்டு இருக்காது. சேஷேத்மனா நிஜ சுகானுபவோ நிரீகா, கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்கேன். யோக நித்ரேன்னு பேர். யோகேன மீலித்த திருக்குன்னா கண்ணு, மீலித்த திருக்கு கண்ணை மூடின்னு இருக்கேன். யோகேன அது எப்படி? அது ஒரு யோகம், நித்ரா யோகம்னு பேர். நித்ரா முத்ராம் நிகில ஜெகதி ரக்ஷணே ஜாகரூகாம்னு சொன்னாள் ஒரு ஸ்லோகத்தில். என்ன அர்த்தம்னா, பகவான் கண்ணை மூடின்னு இருக்கிற மாதிரி இருக்கார், ஆனால் கண்ணை மூடின்னு தூங்குவது இல்லையாம். தூங்குறதுங்கிறது என்னென்னா தமோ குணம். அப்படி தமோ குணத்தில் தூங்கலை. இது 4வது குணம். மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறது, சொப்னாவஸ்தை, நன்னா தூங்குறதுன்னு மூணு வழியாக இருக்கலாம். பகவான் 4வது இடத்துல இருக்கார். தூங்கவே இல்லை, தூங்குற மாதிரி இருக்கார், அவனுக்கு நன்னா முழிச்சுன்னு இருக்கார். அதுக்கு யோக நித்ரேன்னு பேர். அந்த யோக நித்ரையில் இருந்துட்டுருக்கே நீ. அப்போது எல்லா குணங்களையும் அடக்கி வச்சுருக்கே. உனக்கு தமோ குணம்ங்கிறது கிடையாது, இந்த தூக்கங்கிறது கிடையாது. இந்த தூக்கத்திலேயே நீ மாயை உண்டாக்கி இந்த லோகத்தை உண்டாக்கி இத்தனையும் பண்ணிட்டுருக்கே. ஆனால் நிஜ சுகத்தில் அனுபவிச்சுட்டுருக்கே. டிரான்சென்டென்டல் பிளிஸ்ன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நீ ஆனந்தமயமாக படுத்துட்டு இருக்கே. சேஷேத்மனா நிஜ சுகானுபவோ நிரீகா. நல்ல நிஜ சுகம், உண்மையான சுகம்ங்கிறது என்ன? பிளிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆனந்தம். அப்படி ஆனந்த மூர்த்தியாக படுத்துட்டு இருக்கே நீ. ஞஸ்யேதமாத்மனி ஜெகத் விலயாம்பு மத்தியே. விலயாம்பு மத்தியே காரணோதக சாயின்னு உனக்கு பேர். காசல் ஓஷன்னுட்டு இருக்கு சொல்கிறது. சமுத்திரம் தண்ணியில் இருக்கிற சமுத்திரம் இல்லை, இது காசுங்கிற சமுத்திரம். அதில் நீ படுத்துட்டு இருக்கே. அதில் படுத்துட்டு எத்தனையும் சிருஷ்டி பண்ணி உன்னுடைய யோக பலத்தினால கண்ணை மூடின்னு இருக்கிற மாதிரி இருக்கே. ஆனால் நீ நித்ரா முத்ரை, இது யோக நித்ரையில் அதில் படுத்துட்டு இருக்கே. அது மூலமாக எல்லாத்தையும் பல விதமான குணங்களுடைய சேர்க்கையினால் இந்த சிருஷ்டியெல்லாம் உண்டாக்கியிருக்கே. அதெல்லாம் உன்னுடைய விளையாட்டுனால். ஞஸ்யேதமாத்மனி ஜகத் விலயாம்பு மத்தியே சேஷேத்மனா நிஜசுகானுபவோ நிரீகா யோகேன மீலிதத்ருக்கு ஆத்மநிபீத நித்ரா துர்யே ஸ்திதோ நது தமோ ந குணாஞ்சயுங்ஷே. இது தமோ நித்ரை இல்லை, இது யோக நித்ரேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். தஸ்யைவ தேவ புரிதம் நிஜகாலசக்தியா சஞ்சோதித பிரகிருதி தர்மண ஆத்மகூடம் அம்பசி அனந்தசயனாத் விரமத் சமாதே நாபேரபூத்து ஸ்வகணிகாவட்டவன்மாப்ஜம். உன்னுடைய உடம்பு தான் இந்த விஸ்வம் பூராவும். விஸ்வம் வேற இல்லை, நீ வேற இல்லை. விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணினோம்னு சொல்கிறோமே, சிருஷ்டி பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. உன்னுடைய உடம்பே தான் உன்னோட சிருஷ்டி, விஸ்வம்ங்கிறதா சொன்னாள். இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னாள், உன்னுக்குள்ளே இருக்கிற காலசக்தியை நீ ஒரு கடையிறது மாதிரி கடைஞ்சி அதுலேருந்து 3 குணங்களை உண்டாக்கி அந்த 3 குணங்களுடைய சேர்க்கையினால் இந்த விஸ்வத்தை உண்டாக்கி விஸ்வங்கிறத படைக்கிறது என்ன, உன்னுடைய உடம்புலேருந்தே படைச்சே. அப்பேற்பட்ட நீயாவே இருக்கப்பட்ட இந்த விஸ்வத்தை படைச்சு நீ எங்கே படுத்துட்டுருக்கே? அனந்தன் மேலே படுத்துட்டுருக்கே. அனந்தன்னு பாம்பு, அந்த அனந்தன் மேலே அனந்த சயனனாக படுத்துட்டுருக்கே. எப்போதும் தூங்குற மாதிரி படுத்துட்டுருக்கே. ஆனால் தூக்கம் இல்லை, இது நித்ரா முத்ரை. அது அப்பொழுது உன்னுடைய தொப்புள்லேருந்து ஒன்று பெரிய ஒரு விதை ஏற்பட்டது. அதுலேருந்து கிளம்பி பெரிய ஒரு தாமரைப்பூ உண்டாச்சு. அந்த தாமரையில் தான் இந்த விஸ்வத்தை உண்டாக்கினேன். அது எப்படின்னா, பெரிய ஆலமரம் இருக்குது, அது சின்ன ஒரு விதையிலேருந்து உண்டாருது. அத்தனை ஆலமரத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த விதைக்குள்ளே அடங்கியிருக்கு. நாள் வடவன் மகாப்ஜம், ஒரு பெரிய ஆலவிருட்சம் எப்படி ஒரு விதையிலேருந்து தோன்றதோ அது மாதிரி பெரிய தாமரைப்பூ, அதில் பிரம்மாண்டம் இதெல்லாம் தோணித்து உன்னுடைய நாபியிலேருந்து நாள். தஸ்யைவ தேவ புரிதம் நிஜகாலசக்தியா சஞ்சோதித பிரகிருதி தர்மண ஆத்மகூடம் அம்பசி அனந்த சயனாத் விரமத் சமாதே நாபேரபூத் ஸ்வகணிகா வடவன் மகாப்ஜம்.
அடுத்த ஸ்லோகம் 34வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த பெரிய பிரம்மாண்டம் தாமரைப்பூவில் தோணித்தே, அதில் பிரம்மாங்கிறவர் தோணினார், அதையும் உண்டாக்கினாள் சுவாமி. அந்த விஷயத்தை சொல்கிறாள் இந்த 34வது ஸ்லோகத்தில். தத் சம்பவ கவிரதோ அந்யத பஷ்யபானா துவாம் பீஜமாத்மனி ததம் ச பகிர்விசிந்திய நஹவிந்தத் அப்தசதமப்சு நிமஜ்ஜமானா ஜாதேங்குரே கதமுஹோ பலபேத பீஜம். என்ன சொல்கிறாள்னா, பெரிய தாமரைப்பூ தோணித்து, அதில் பெரிய பிரம்மாண்டம் தோணித்து, அதோடு கூட பிரம்மாவையும் படைச்சதில் சதுர்முக பிரம்மா தோணினார். அவர் தோணி அவர் எங்கள் சுத்திவரிலும் பார்த்தாள், 4 பக்கமும் பார்த்தாள். 4 முகத்தினால 4 தலையில் வச்சுருக்கப்பட்டவர். அவருக்கு ஒன்றுமே புரியல, தான் யார், எங்கே இருந்திருக்கோம், சுத்திவரிலும் ஒத்துருமே காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தார். இது இந்த தாமரைப்பூவை பார்த்தாள். அது துவாம்பீஜமாத்மனி ததம் ச பகிர்விசிந்திய, தனக்கு வெளியில் ஏதோ தாமரைப்பூ மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இந்த தாமரைப்பூ தண்டு எங்கேருந்து தோணிருக்குன்னு பார்ப்போன்னு கீழே நோக்கி காசல் ஓஷன் காரணோதக்கம் இருக்கே அதுக்குள்ளே நுழைஞ்சார். அந்த சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு தண்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பார்ப்போம்னு 100 வருஷ காலம் உள்ள நுழைஞ்சார். நாவிந்தது அப்தசதமப்சு நிமஜ்ஜமானா, 100 வருஷங்கள் தண்ணிக்குள்ளே முழுகினாள். போய் பார்த்தாள், கண்டுபிடிக்க முடியல எங்கேருந்து தோன்றதுன்னுட்டு. ஏன்னால் ஜாதேங்குரே கதமுஹோ பலபேத பீஜம். ஒரு தடவை இந்த சீடுங்கிறத வெடித்து மரமாக போயிடுத்துன்னா மரம்தான் தெரியுமே தவிர மரத்துக்கு கீழே வேர் இருக்குமே தவிர சீடு இருக்காது. அது மாதிரி உன் மூலமாக தோணின இந்த பெரிய தாமரைப்பூ, அதில் தோணின பிரம்மாண்டம், அதில் தோணின பிரம்மா, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்ட பீஜம் எங்கே இருக்கும்? அந்த பீஜம்தான் இப்போ எல்லாம் சிருஷ்டியாக போயிடுத்தே, அதனால் அவளால் கண்டுபிடிக்க முடியலனால். தத் சம்பவ கவிரதோன்யத் அபஷ்யமானா துவாம் பீஜமாத்மனி ததம் ச பகிர்விசிந்திய நாவிந்தது அப்தசதமப்சு நிமஜ்ஜமானா ஜாதேங்குரே கதமுஹோ பலபேத பீஜம். சத்வாத்மயோனி அதிவிஸ்மித ஆஸ்ரிதோப்ஜம் காலேன தீவிர தபசா பரிசுத்த பாவः त्वामात्मनीश भुवि गन्धम् इवाति सूक्ष्मं भूतेन्द्रियाशयमये विततं ददर्श. सत्त्वात्मयोनिरति विस्मित आश्रितोब्जं कालेन तीव्र तपसा परिशुद्ध भावः. பிரம்மா தாமரைப்பூவில் உட்காந்துட்டு இருந்தார். சுற்றி வரலும் பார்த்தால் ஒன்றுமே புரியல அவருக்கு, தன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லையேன்னுட்டு. அவருக்கு பேர் ஆத்மயோனின்னு பேர். அவர் அம்மா இல்லாத பிறந்தவர், பகவான் விஷ்ணு மகாவிஷ்ணுவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர். அதனால் ஆத்மயோனின்னு அவருக்கு பேர். கர்ப்பத்துக்குள்ளேருந்து வராதவர் அவர். விஸ்மித ஒண்டர்ஃபுல்லாக ஒரே ஒண்டர் ஆகிடுத்தவருக்கு. இது என்னடா அது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, நம்ம இருக்கோம், நம்ம எங்கேருந்து வந்தோம்னு தெரியல, சுற்றி வரலும் ஒன்றும் புரியலேன்னு ரொம்ப வருஷங்கள் தபஸ் பண்ணாள். தபஸ் பண்ணி மனசை சுத்தப்படுத்தினாள். பரிசுத்த பாவகா காலேன தீவிர தபசா பரிசுத்த பாவா. ரொம்ப வருஷங்கள் ஆத்ம தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணிட்டு சுவாத்தியாயா தத்தி தபா அதை பண்ணினாள். பரிசுத்த பாவகா, அதனால் மனசு பரிசுத்தமாச்சு. அப்போ என்ன தோணித்து அவருக்கு புரிஞ்சு போச்சு. என்னென்னால் துவாமாத்மனீஷ புவி கந்தமிவாதி சூக்ஷ்மம் பூதேந்திரியாசயமயே விதத்தம் ததர்ஷ. தான் வேறு யாரும் இல்லை, நீந்தான் தான்னு புரிஞ்சுனுட்டாள். எப்படி இந்த பூமின்னு ஒன்று இருக்குதுன்னு மனுஷன் பார்த்தோன்னே ரொம்ப கிட்டக்க போய் அதை மோந்து பார்த்தா பூமியினுடைய கந்தம் தெரிகிறது, அதனுடைய வேரியஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தெரிகிறது. அப்படி இந்த இத்தனைக்கும் படைப்புக்கெல்லாம் காரணம் நீந்தான், இந்த படைச்ச வஸ்துவும் நீந்தாங்கிறத புரிஞ்சிருந்தாள், தானும் நீந்தாங்கிறத புரிஞ்சிருந்தாள். துவாமாத்மனீஷ புவி கந்தமிவாதி சூக்ஷ்மம் பூதேந்திரியாசயமயே விதத்தம் ததர்ஷ. புரிஞ்சிருந்தால் தான் யாருன்னுட்டு, இத்தனை சிருஷ்டியும் இத்தனை பிரம்மாண்டமும் நீந்தாங்கிறத புரிஞ்சிருந்தாள். ஏவம் சஹசிரவதனாங்கிரி சிரக்கரோரு நாசாத்திய கர்ண நயனாபரணாயுதாட்யம் மாயாமயம் சதுபலக்ஷித சந்நிவேஷம் திருஷ்ட்வா மகாபுருஷமாப முதம் விரிஞ்சா. நன்னா தியானம் பண்ணி தபஸ் பண்ணி இப்போ தன்னை பரிசுத்தமாக்கின பிரம்மாவுக்கு அப்போ தான் புரிஞ்சுதாம். பகவானை பார்த்தாள்,
ஸ்தூல ரூபமாக பார்த்தால் ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கைகள், அவருடைய உடம்பு பலவிதமான நட்சத்திர மண்டலங்கள் இதெல்லாம் தேக்கி வச்சுருக்கு. இப்பேற்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து புரிஞ்சின்றாள். ஆஹா, இது அத்தனையும் நீயாவே இருக்கியே, தானும் நீயாவே இருக்கியேன்னு கண்டுபிடிச்சின்றாள். நாள் ஏவம் சகசிர வதனாங்கிரிசிரக்கரோரு நாசாத்திய கர்ண நயனாபரணாயுதாட்யம். விதவிதமான ஆபரணங்களை போட்டுருக்கே, ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கால்கள், கைகள், கண்கள், இத்தனையும் உள்ள விராட் ரூபத்தை, விராட் புருஷனான ஒன்றை பார்த்தால் மாயாமயம் சதுபலக்ஷித சந்நிவேஷம் திருஷ்டுவா மகாபுருஷமாப முதம் விரிஞ்சா. பிரம்மாவுக்கு உன்னுடைய விஸ்வரூப தரிசனம் கிடச்சிது. நீ உன்னுடைய மகாபுருஷ தன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாள், நமஸ்காரம் பண்ணாள். நாள் தஸ்மை பவான் ஹயசிரத்தனுவம் ஹி பிப்ரத் வேதத்ருஹாவதி பலௌ மதுகைடபாக்யௌ ஹத்வானயச்ருதி கணான்ஷ ரஜஸ்தமஸ்ய சத்வம் தவ பிரியதமாம் தனுமாமனந்தி. தஸ்மை பவான் ஹயசிரத்தனுவம் ஹி பிப்ரத் வேதத்ருஹாவதி பலௌ மதுகைடபாக்யௌ. பகவான் படைத்த சிருஷ்டியில் எப்படி பிரம்மாவை படைத்தாலோ, பூர்ண சத்வகுணம் படைத்த பிரம்மா, ஹி இஸ் த பர்சானிஃபிகேஷன் ஆஃப் நாலெட்ஜ். பிரம்மம்னா நாலெட்ஜ்னு அர்த்தம். அப்படி அவருக்கு நாலெட்ஜுக்கு எதிர்த்து போராடுறதுக்காக அதையும் படைத்தாள். மது கைட்டபன்னு 2 ராட்சசாலை படைத்தாள். தே ஆர் தி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ரஜஸு அண்ட் தமஸு. ரஜோகுணம் தமோகுணம்னு 2 இருக்குது. அந்த ரஜோகுணம்ங்கிறது தான் பொறாமை, கோபம் முதலானதுகள்லாம், காமக்ரோதாதிகள், இதெல்லாம் ரஜஸு. தமசுங்கிறது இக்னோரன்ஸு, அவித்யே. இந்த 2 என்ன பண்ணும், பிரம்மா போய் சண்டை போட ஆரம்பிச்சுது. அதாவது ஞானத்தை போய் சண்டை போட ஆரம்பிச்சிது, வேதத்தை போய் சண்டை போட ஆரம்பிச்சிது. அப்போ பகவான் ஹயசிர தனுபவம், ஹயக்ரீவராக ஒரு குதிரை மாதிரி தலையை வச்சுட்டு சிருஷ்டி ஏற்பட்டு ஹயக்ரீவோத்பத்தின்னு சொல்கிறது. அதாவது உபாகர்மா அன்றைக்கி பார்த்தேன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். ஏன்னா வேதத்தை ரட்சித்தாள் சுவாமி, பிரம்மாவை ரட்சித்தாள், இந்த மது கைட்டபனை சம்ஹாரம் பண்ணாள். இது மது கைட்டபாள் இவாள்னா பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ரஜஸு அண்ட் தமஸு. இது 2 என்ன பண்ணுமா, பிரம்மாவை போய் சண்டை போடுமா, அதாவது சத்துவகுணத்தை போய் சண்டை போடும். அதுக்கு இந்த 2 பேரையும் கொன்னாள் சுவாமி. தஸ்மை பவான் ஹயசிர தனுவம் ஹி பிப்ரத் வேதத்ருஹாவதி பலௌ மதுகைடபாக்யௌ. வேதத்ருஹோ, வேதம்ங்கிறதான நாலெட்ஜ் இருக்கே சத்துவகுணம், அதுக்கு எதிரிகளாக இருக்கப்பட்டவாள் இந்த மது கைட்டவாள். ஹத்வானயச்ருதி கணான்ஷ ரஜஸ்தமஸ்ய சத்வம் தவ பிரியதமாம் தனுமாமனந்தி. அதனால் ரிஷிகணங்களெல்லாம் உன்னை நமஸ்காரம் பண்ணுறாள். நீ ஹயசிரசு, ஹயக்ரீவ அவதாரம் பண்ணியே உன்னை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாள். நீ சத்வகுணத்தை ரட்சித்த மகாபிரபுன்னுட்டுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாள் பிரகலாத சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இத்தம் தெரிய ரிஷிதேவ ஜஷாவதாரைஹி லோகான் விபாவயசி ஹம்சி ஜகத் பிரதீபான் தர்மம் மகாபுருஷபாசி யுகானுவருத்தம் சன்னக்கலோ யதபவஹ த்ரியுகோத சத்வம். பகவான் சொல்கிறாள், நீ இந்த ஸ்லோகத்தில் நீ பலவிதமாக அவதாரம் பண்ணினே, ஒவ்வொரு அவதாரம் இல்லை. இத்தம் தெரியக்கு ரிஷிதேவ ஜஷாவதாரை, ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி அவதாரம் பண்ணியிருக்கே. மிருகமாகவும், பக்ஷியாகவும், பெரிய முனிவராகவும், தேவதையாகவும், மீனாகவும், இப்படி பலவிதமான அவதாரங்கள் நீ பண்ணியிருக்கே ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்த மாதிரி. லோகான் விபாவயசி ஹம்சி ஜகத் பிரதீபான், ஏன்னா லோகத்தை ரட்சிக்க வேண்டி நீ வெவ்வேறு அவதாரங்கள் பண்ணியிருக்கே. தர்மம் மகாபுருஷபாசி யுகானுவருத்தம், அந்தந்த யுகங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கப்பட்ட தர்மத்தை நீ ரட்சிக்கிறதுக்காக அந்தந்த சமயத்தில் அந்தந்த மாதிரி அவதாரம் பண்ணியிருக்கே. சன்னக்கலோ யதபவஹ த்ரியுகோத சத்வம். ஆனால் இந்த கலியுகத்தில் மாத்திரம் நீ த்ரியுகன்னு உனக்கு பேர், 3 யுகத்துக்கும் சேர்ந்து இருக்கப்பட்ட பர்சனாலிட்டின்னு உனக்கு பேர். பத்ரிநாத் போகிற வழியில் பார்த்தா ஒரு கோவில் இருக்குது, திரியுகி நாராயண கோவில்னுட்டு. திரியுகி நாராயணன் அவருக்கு பேர் கலியுகத்தில். அவர் விசேஷமாக ஒன்றும் பண்ண மாட்டாள், கலியுகத்தில் இருக்கிறவாளை ரட்சிக்கிறதுக்காகவே 3 யுகத்துலேயும் சேர்ந்த
அத்தனை அவதார மகிமையும் சேர்த்து வச்சிருக்காள் நாராயண ஸ்வரூபத்தில். இத்தம் நிறுத்தியகு ரிஷிதேவ ஜஷாவதாரை லோகான் விபாவயசி ஹம்சி ஜெகத் பிரதீபான் தர்மம் மகாபுருஷபாசி யுகானுவருத்தம் சன்னக்கலோ யதபவஹ திரியுகோத சத்வம். நீ கலியுகத்தில் திரியுகியாக பிறந்திருக்கேள் நாள். நைதன்மனத்தவ கதாசு விகுண்டநாத சம்பிரீயதே துரித துஷ்டமசாது தீவிரம் காமாதுரம் ஹர்ஷசோக பயைஷணார்த்தம் தஸ்மின் கதம் தவ கதிம் விமர்சாமி தீனஹ. இந்த 39வது ஸ்லோகம் நமக்காகவே பிரகலாத் சுவாமி எழுதின மாதிரி இருக்குது. நைதன்மனத்தவ கதாசு விகுண்டநாத சம்பிரீயதே துரித துஷ்டம் அசாது தீவிரம். என் மனசு உன்னுடைய ரூபத்து மேலேயும் உன்னுடைய குணத்து மேலேயும் மனசு போய் லயிக்க மாட்டேங்கிறது, உன்னுடைய கதைகளை கேட்க மாட்டேங்கிறது. நைதன்மனத்தவ கதாசு விகுண்டநாத சம்பிரீயதே துரித துஷ்டம் அசாது தீவிரம். ரொம்ப கெட்ட விஷயங்களில் போய் மனசு போய் விழுறதே தவிர நல்ல விஷயங்கள் உன்னுடைய கதாசிரவணத்தில் போய் விழமாட்டேங்கிறது. வைகுண்டநாதா, பரம்பரையிலேன்னு சொன்னாள் பிரகலாத் சுவாமி. ஏன்னால் காமாதுரம் ஹர்ஷசோக பயைஷணார்த்தம். மனசில் ஒரு ஆர்த்தி சோகம் வந்து விழுறது. ஏன்னா பலவிதமான விஷயங்களை காமம் ஏற்பட்டு இப்போ பேராசை ஏற்பட்டு இப்போதான் சொத்து வேணும்னு அதையே அனுபவிக்க வேணுங்கிற எண்ணத்தோடு கூட சில சமயம் சந்தோஷம், சில சமயம் துக்கம் ஏற்பட்டு, சில சமயம் பயம் ஏற்பட்டு, சில சமயம் ஆர்த்தின்னா மகத்வியசனம் ஏற்படுறது. அப்படி இருக்கிற என்னோடய புத்தி இருக்கே, அது உன்னோட கதைகளையோ உன்னையோ பற்றி நினைக்க டைமே இல்லாமல் இருக்கிறது மாதிரி தோன்றது. தஸ்மின் கதம் தவ கதிம் விமர்சாமி தீனா. அப்பேற்பட்ட தீனனான நான் எவ்வாறாக உன்னை போய் அடையிறது, உன்னை போய் லயிக்கிறது, உன்னோட கூட லயிக்கிறதுன்னு தெரியலையே, நீ தான் எங்களை எடுத்து சொல்லணும்னு சொன்னாள். நைதன்மனத்தவ கதாசு விகுண்டநாத சம்பிரீயதே துரித துஷ்டம் அசாது தீவிரம் காமாதுரம் ஹர்ஷசோக பயைஷணார்த்தம் தஸ்மின் கதம் தவ கதிம் விமர்சாமி தீனா. ஜிஹ்வைகதோச்சுத விகர்ஷதி மா விதிருப்தா சிஷ்ணோ அந்யதத்வக் உதரம் ஸ்ரவணம் குதச்சித் கிராணோன்யத சபலதிருக்கு கொச்ச கர்மசக்தி பக்யஹ சபத்னைவ கேகபதிம் லுனந்தி. பலவிதமான இந்திரியங்கள் என்னை அதுகளினுடைய வசமாக்கின்று என்னை உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியாமல் பண்ணுறதுக்கு ஹேத்துவாக இருக்குது. ஜிஹ்வானா நாக்கு ரொம்ப நீளமாக போய்டுறது. எப்போ பார்த்தாலும் நல்ல ருச்சியான சாப்பாடே சாப்பிட்ணுன்னு தோணுறது. ஹே அச்சுதா, ஹே பரம்பொருளே, விகர்ஷதி மா விதிருப்தா, அது பூர்ணமாக திருப்தி அடைவதே இல்லை. எப்போ பார்த்தாலும் எதையான சாப்பிட்ணுன்னு தோண்டிகிட்டே இருக்குது. சிஷ்ணோ அந்யதத்வக்கு உதரம் ஸ்ரவணம் குதச்சித்து. இன்னும் பல இந்திரியங்கள் இருக்குது, ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், அதுகள் திருப்தி அடைவதில்லை, காமத்திலேயே ஈடுபாட்டுன்னு இருக்குது. அந்நியத்தா இன்னும் தர விரும்புகிறது அது. அதே மாதிரி உடம்பில் மேலே இருக்கப்பட்ட தோல், அது சுகத்தை விரும்புகிறது, ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிறது தோன்றது. உதரம், வயிறு இருக்கே, அது எப்போ பார்த்தாலும் க்ரீடிலி ஆஸ்கிங் ஃபார் மோர் ஃபுட். ஸ்ரவணம், காது இனிமையான பாட்டுக்களை கேட்கணும்னு தோன்றது, அது பகவத் குணத்தை கேட்க விட மாட்டேங்கிறது, முடிய மாட்டேங்கிறது. குதச்சித்து கிராணகா, மூக்கு இருக்கே, அது என்னென்னமோ வாசனைகள்லாம் ரசிக்கணும்னு தோன்றதே தவிர உன்னுடைய துளசியை எடுத்து ரசிக்கணும்னு தோண மாட்டேங்கிறது. சிஷ்ணோன்யதத்வக்கு உதரம் ஸ்ரவணம் குதச்சித் கிராணோ அந்யதச்ச பலதுக்கு கொச்ச கர்மசக்தி பக்யா சபத்ஞைவ கேகபதிம் லுனந்தி. சபத்ஞா இவ, ஒருத்தனுக்கு பல மனைவிகள் இருந்தால் எல்லா மனைவிகளையும் இவனை போய் தன்னோட இருக்கணும்னு பிடுங்கி எடுப்பள் அப்படின்னு சொல்கிறாள். அது மாதிரி இத்தனை இந்திரியங்களும் என்னை பிடிச்சி இழுக்கிறது, உங்ககிட்ட வர முடியாமல் பண்ணுறதே, இதை நீ இந்த ஒரு கொடுமையிலேருந்து என்னை நீ காப்பாற்றணுங்கிறாள் பிரகலாத் சுவாமி. ஜிஹ்வைகதோச்சுத விகர்ஷதி மா விதிருப்தா சிஷ்ணோ அந்யதத்வக்கு உதரம் ஸ்ரவணம் குதச்சித் கிராணோன்யதச்ச பலதிருக்கு கொச்ச கர்மசக்தி பக்ய சபத்ஞைவ கேகபதிம் லுனந்தி. ஏவம் ஸ்வகர்ம பதிதம் பவவைதரண்யாம்
அந்யோன்யஜன்ம மரணாசன பீதம் பஷ்யஞ்சனம் ஸ்வபர விக்கிரக வைரமைத்ரம் ஹந்தேதி பாரச்சர பீப்ருஹி மூடமத்தியே. இதில் ஒரு பர்சானிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறாள், இந்த ஜனனம் மரணம்னு வந்துட்டே இருக்கே, இது ஒரு வைத்தரணின்னு ஒரு நதி. இந்த வைத்தரணிங்கிறது நதிக்கு த ரிவர் ஆஃப் டெத், இறப்புங்கிற ஒரு பெரிய நதி. அந்த நதியில் இன்னென்ன கரையில் நாங்கள்லாம் இருக்கோம், ஜீவராசிகள்லாம் மாட்டின்னு முழிக்கிறோம், தாண்ட முடியாமல். இந்த டெத்துங்கிற நதியை தாண்ட முடியாமல் முழிச்சுட்டு இருக்கோம். அந்த அதர் சைடு ஆஃப் த ரிவர் நீ இருக்கே, அந்தண்ட சைடில் நீ இருக்கே. ஏவம் ஸ்வகர்ம பதிதம் பவவைத்தரண்யாம் பவம் பவசாகரங்கிறதான இந்த ஜனன மரண துக்கம் இருக்கே, அதுதான் வைத்தரணிங்கிற ஒரு நதி. அதில் இந்தந்த சைடில் நாங்கள் இருக்கோம். அந்யோன்ய ஜன்ம மரணாசன பீதம், ஜனனம் மரணம்னு வந்துட்டே இருக்குது, அதில் மாட்டின்னு முழிக்கிறோம். அந்த பயம் எங்களை போட்டு வருத்தின்னு இருக்குது. அதில் இந்த சைடில் நாங்கள் மாட்டின்னு இருக்கோம். பஷ்யஞ்சனம் ஸ்வபர விக்கிரக மைத்திரம், இந்த இதில் இந்த ஜனனத்தில் மாட்டின்னு இருக்கிறத எங்களுக்கு சொந்தமானப்பட்டவாள், சொந்தம் இல்லாதவாள், எனிமி, இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே சிருஷ்டி பண்ணிட்டு, வைரமைத்திரம் எங்களுக்கு ஸ்நேகமாக இருக்கப்பட்டவாள், ஸ்நேகம் இல்லாதவாள், இப்படியெல்லாம் நினச்சிண்டு இந்த இதில் மாட்டின்னு இந்த ஜீவராசிகள்லாம் மாட்டின்னு முழிக்கிறோம். பஷ்யஞ்சனம் ஸ்வபர விக்கிரக வைரமைத்திரம் ஹந்தேதி பாரச்சர பீப்ருஹி மூடமத்தியே. இப்படி மூடாத்மாக்களாக நாங்கள் இருந்துகிட்டு இருக்குமே இந்தந்த சைடில், இந்த வைத்தரணிங்கிற நதி, இந்த ரிவர் ஆஃப் டெத், அதை தாண்ட வைக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரகலாத சுவாமி கேட்டாள். ஏவம் ஸ்வகர்ம பதித்தம், இது எதனால் விழுந்திருக்கோம்? ஸ்வகர்ம பதித்தம், நாங்கள் செஞ்ச கர்மாக்கள்னாலேயே போய் இந்த நதிக்குள்ளே விழுந்திருக்கோம். பவ வைத்தரண்யாம் அந்யோன்ய ஜன்ம மரணாசன பீதம் பஷ்யஞ்சனம் ஸ்வபர விக்கிரக வைரமைத்திரம் ஹந்தேதி பாரச்சர பீப்ருஹி மூடமத்தியே. பீப்ருஹி எங்களை காப்பாற்றுங்கிறாள், இந்த பெரிய கண்டிஷன்லேருந்து எங்களை காப்பாற்றணும்னாள். கோன்யத்ர தே அகில குரு பகவன் பிரயாச உத்தாரணேஸ்ய பவசம்பவ லோபஹேதோ மூடேஷு வை மகதனுகிரக ஆர்த்தபந்தோ கிம் தேன தே பிரியஜனான் அனுசேவதாம் நஹ. கோன்வத்ர தே அகில குரு பகவன் பிரயாச, இவ்வளவு சிருஷ்டியும் பண்ணி இத்தனை விஷயங்களையும் நீ பண்ணியிருக்கப்பட்ட உனக்கு இது முடியாத காரியம் இல்லை. உன்னை தவிர வேறு யார் எங்களை காப்பாற்றுவாள் இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கிற ஜீவராசிகளை? கோன்வத்ரதே அகில குரு பகவன் பிரயாச, இதனால் உனக்கு பிரயாசமே கிடையாது. உனக்கு ரொம்ப சுலபமாக எங்களெல்லாம் தாரணம் பண்ணி வைக்கலாம். இந்த ஜீவராசிகள்லாம் மாட்டின்னு இருக்குமே இந்த நதியில், வைத்தரணியில், அதுலேருந்து காப்பாற்ற முடியும் உன்னால். உத்தாரணேஸ்ய பவசம்பவ லோபஹேதோஹோ, இந்த ஜனனம் மரணங்கிற நதிக்குள்ள மாட்டின்னு இருக்குமே அதுலேருந்து எங்களை காப்பாற்ற உன்னால் முடியும். மூடேஷுவை மகதனுகிரக ஆர்த்தபந்தோ, நீ எப்பேற்பட்டவன்? ஆர்த்தபந்துகு, ரொம்ப துக்கத்தில் மாட்டின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அவளை காப்பாற்றுற பந்து நீ, ஸ்நேகிதன் நீ. அப்பேற்பட்ட நீ எங்களை காப்பாற்ற வேண்டாமா? கிம் தேன தே பிரியஜனான் அனுசேவதாம்னா, உன்னுடைய பக்தாளுக்கெல்லாம் நீ ரட்சிக்கிறவன் இல்லையா? அதனால் எங்களெல்லாம் ரட்சிக்கணும்னால் இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. த்வம் வா இதம் சதசதீஷ பவான் ததோன்யோ, த்வம் வா இதம் சதசதீஷ பவான் ததோன்யோ மாயாயதாத்ம பரபுத்திரியம் ஹ்யபார்த்தா, மாயாயதாத்ம பரபுத்திரியம் ஹ்யபார்த்தா. யத்யஸ்ய ஜன்ம நிதனம் ஸ்திதிரீக்ஷணஞ்ச, யத்யஸ்ய ஜன்ம நிதனம் ஸ்திதிரீக்ஷணஞ்ச தத்வை ததேவ வசுகாலவத் அஷ்டிதர்வோः, தத்வை ததேவ வசுகாலவதஷ்டிதர்வோः. ஞஸ்யேதமாத்மனி ஜகத் விலயாம்பு மத்யே, ஞஸ்யேதமாத்மனி ஜகத் விலயாம்பு மத்யே சேஷேத்மனா நிஜசுகானுபவோ நிரீகः, சேஷேத்மனா நிஜசுகானுபவோ நிரீகः. யோகேன மீலிதத்ருக் ஆத்மநிபீதநித்ரः, யோகேன மீலிதத்ருக்
आत्मनिपीतनिद्रः तुर्ये स्थितो न तु तमो न गुणांश युङ्क्षे तुर्ये स्थितो न तु तमो न गुणांश युङ्क्षे तस्यैव ते वपुरिदं निजकालशक्त्या तस्यैव ते वपुरिदं निजकालशक्त्या सञ्चोदितप्रकृतिधर्मण आत्मगूढं सञ्चोदितप्रकृतिधर्मण आत्मगूढम् अंबसी अनन्तशयनात् विरमत्समाधेः अंबस्यनन्तशयनात् विरमत्समाधेः नाभेरभूत् स्वकणिका वटवन् महाब्जं नाभेरभूत् स्वकणिका वटवन् महाब्जं तत्सम्भवः कविरतो अन्यत् अपश्यमानः तत्सम्भवः कविरतो अन्यत् अपश्यमानः त्वां बीजमात्मनि ततं स बहिर्विचिन्त्य त्वां बीजमात्मनि ततं स बहिर्विचिन्त्य नाविन्दत् अब्धशतमप्सु निमज्जमानः नाविन्दत् अब्धशतमप्सु निमज्जमानो जातेऽङ्कुरे कथमुहोपलभेत बीजं जातेऽङ्कुरे कथमुहोपलभेत बीजं सत्त्वात्मयोनिः अतिविस्मित आश्रितोऽब्जं सत्त्वात्मयोनिः अतिविस्मित आश्रितोऽब्जं कालेन तीव्रतपसा परिशुद्धभावः कालेन तीव्रतपसा परिशुद्धभावः त्वामात्मनीश भुवि गन्धम् इवातिसूक्ष्मं त्वामात्मनीश भुवि गन्धमिवातिसूक्ष्मं भूतेन्द्रियाशयमये विततं ददर्श भूतेन्द्रियाशयमये विततं ददर्श एवं सहस्रवदनाङ्घ्रिशिरः करोरु एवं सहस्रवदनाङ्घ्रिशिरः करोरु नासाद्यकर्णनयनाभरणायुधाढ्यं नासाद्यकर्णनयनाभरणायुधाढ्यं मायामयं सदुपलक्षितसन्निवेशं मायामयं सदुपलक्षितसन्निवेशं दृष्ट्वा महापुरुषमाप मुदं विरिञ्चः दृष्ट्वा महापुरुषमाप मुदं विरिञ्चः तस्मै भवान् हयशिरस्तनुवं हि बिभ्रत् तस्मै भवान् हयशिरः तनुवं हि बिभ्रत् वेदद्रुहौ अतिबलौ मधुकैटभाख्यौ वेदद्रुहौ अतिबलौ मधुकैटभाख्यौ हत्वा नयच्छ्रुतिगणांश्च रजस्तमश्च हत्वा नयच्छ्रुतिगणांश्च रजस्तमश्च सत्वं तव प्रियतमां तनुमामनन्ति सत्वं तव प्रियतमां तनुमामनन्ति इत्थं नृतिर्यक् ऋषिदेव जशावतारैः इत्थं नृतिर्यक् ऋषिदेव जशावतारैः लोकान् विभावयसि हंसि जगत्प्रतीपान् लोकान् विभावयसि हंसि जगत्प्रतीपान् धर्मं महापुरुषपासि युगानुवृत्तं धर्मं महापुरुषपासि युगानुवृत्तं छन्नक्कलौ यदभवः त्रियुगोऽथ सत्वं छन्नक्कलौ यदभवः त्रियुगो अथ सत्वं नैतन्मनस्तव कथासु विकुण्ठनाथ नैतन्मनस्तव कथासु विकुण्ठनाथ सम्प्रीयते दुरितदुष्टमसाधु तीव्रं सम्प्रीयते दुरितदुष्टमसाधु तीव्रं कामातुरं हर्षशोकभयैषणार्थं कामातुरं हर्षशोकभयैषणार्थं तस्मिन् कथं तव गतिं विमृशामि दीनः तस्मिन् कथं तव गतिं विमृशामि दीनः जिह्वैकतोऽच्युत विकर्षति मा वितृप्ताः जिह्वैकतोऽच्युत विकर्षति मा वितृप्ताः शिष्णोऽन्यतः त्वगुदरं श्रवणं कुतश्चित् शिष्णोऽन्यतः त्वगुदरं श्रवणं कुतश्चित् घ्राणोऽन्यतश्च फलदृक् क्व च कर्मशक्तिः घ्राणोऽन्यतश्च
பலதிருக்கு क्वच कर्मशक्तिः बह्व्यः सपत्न्यैव गेहपतिं लुनन्ति बह्व्यः सपत्न्यैव गेहपतिं लुनन्ति बह्व्यः सपत्न्यैव गेहपतिं लुनन्ति एवं स्वकर्मपतितं भव वैतरण्याम् एवं स्वकर्मपतितं भव वैतरण्याम् अन्योन्यजन्म मरणाशन भीतभीतम् अन्योन्यजन्म मरणाशन भीतभीतं पश्यञ्जनं स्वपरविग्रह वैरमैत्रं पश्यञ्जनं स्वपरविग्रह वैरमैत्रं हन्तेति पारचर पीप्रुहि मूढमद्य हन्तेति पारचर पीप्रुहि मूढमद्य हन्तेति पारचर पीप्रुहि मूढमद्य कोन्वत्र ते अखिल गुरो भगवन् प्रयास कोन्वत्र ते अखिल गुरो भगवन् प्रयास उत्तारणेस्य भवसम्भव लोपहेतोः उत्तारणेस्य भवसम्भव लोपहेतोः मूढेषु वै महदनुग्रह आर्तबन्धो मूढेषु वै महदनुग्रह आर्तबन्धो किं तेन ते प्रियजनान् अनुसेवताम्नः किं तेन ते प्रियजनान् अनुसेवताम्नः ஸ்ரீஹரயே நம. அடுத்த 43வது ஸ்லோகத்தில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறேனே, இவ்வாறெல்லாம் புலம்புறேனே, இதுக்கு காரணம் என்னங்கிறத எடுத்து விளக்கமாக சொல்கிறார். எனக்காக நான் இத்தனை ஸ்லோகங்கள் எழுதலை, வரப்போகிற மூடாத்மாக்கள் இருக்காளே, இந்த பவசாகரத்தில் மாட்டின்னு முழிக்க போகிறாளே, அவளுக்காக நான் வருத்தப்பட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதியிருக்கேங்கிறத தெளிவாக சொல்கிறாள் இந்த 43வது ஸ்லோகத்தில். நைவோத்விஜே பரதுரத்யய வைத்தரண்யா त्वद्वीर्य गाय नमः अमृतमग्नचित्तः शोचे ततो विमुखचेतस इन्द्रियार्थ माया सुखाय भरमुद्वहतो विमूढान् नैवोद्विजे परदुरत्यय वैतरण्याः त्वद्वीर्य गायन महा अमृतमग्नचित्तः शोचे ततो विमुखचेतस इन्द्रियार्थ माया सुखाय பரமுத்வகதோ விமூடானு. நான் யாருக்காக தெரியுமா கவலைப்பட்டு இத்தனை ஸ்லோகங்கள் சொல்லி ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் தெரியுமா? எனக்கா இல்லைனாள் நைவோத்விஜே பரதுரத்யய வைத்தரண்யா. இந்த வைத்தரண்யங்கிற நதியை பற்றி நான் கவலையே படுறதில்லை. ஏன்னா நான் எப்போதும் ஒன்றையே நினச்சிட்டு ஒன்றையே உங்கள்கிட்டயே என் மனசை கொண்டு வச்சுட்டதுனால எனக்கு துளி கூட கவலை இல்லை, நான் அதில் மாட்டிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் நான் யாருக்காக தெரியுமா கவலைப்படுறேன்னால் शोचे ततो विमुखचेतस इन्द्रियार्थ माया सुखाय பரமுத்வகதோ விமூடானு. சில மூடாத்மாக்கள் வரப்போகிறாளே கலியுகத்தில், அவா தங்களுடைய சுகத்தையே விரும்பி காமத்தையே விரும்பி இந்த லோகத்தில் மாட்டின்னு மாயத்தில் மாட்டின்னு ஒன்றை மறந்து விட போகிறாளே. விமுகச்சேதச இந்திரியார்த்த தங்களுடைய இந்திரியங்களுடைய அர்த்தத்துக்காக மாயாயில் மாட்டின்னு மாயா சுகங்களில் மாட்டிந்து முழிக்க போகிறாளே, அந்த மூடாத்மாக்களுக்காகத்தான் இத்தனை ஸ்லோகங்கள் நான் எழுதினேன்னாள். நைவோத்விஜே பரதுரத்யய வைத்தரண்யா त्वद्वीर्य गायन महामृतमग्नचित्तः शोचे ततो विमुखचेतस इन्द्रियार्थ माया सुखाय भरमुद्वहतो विमूढान् प्रायेण देवमुनयः स्वविमुक्तिकामा मौनं चरन्ति विजनेन परार्थनिष्ठाः नैतान्विहाय कृपणान्वि मुमुक्ष एको नान्यं त्वदस्य शरणं भ्रमतोऽनुपश्ये. தான் உண்மையான பாகவதன்கிறத எடுத்து காட்டுறாள். அதனால தான் பரம பாகவதன்னு பிரகலாத சுவாமிக்கு பேர். பாகவதாளுக்குள்ளேயே சிரேஷ்டமான வாழ்னுட்டு. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக்கணுங்கிற மாத்திரம் எண்ணம் இல்லை இவருக்கு, அதை காட்டுறாள். பிராயேண தேவ முனையா ஸ்வவிமுக்திகாமா மௌனம் சரந்தி விஜனே ந பரார்த்தனிஷ்டா. பல முனிவர்கள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் தாங்கள் முன்னேறி தாங்கள் மோட்சத்தை அடைய வேண்டும், தாங்கள் ஆனந்தத்தை அடைய வேண்டுங்கிற ஒரே எண்ணத்தில் மலைச்சாரலில் போய் உட்காந்துட்டு மௌனம் சரந்தி மௌனமாக இருந்துட்டு தியான யோகத்திலேயே லயிச்சு ஒன்று அடைஞ்சு இருக்காள். அவள்லாம் பரார்த்தனிஷ்டாக தங்களுடைய
தங்களுக்கு மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் போய் இருப்பாள். நான் அப்படி இல்லை. நைதான்விகாய கிருபணான்னு விமுமுக்ஷ கேகோ, அவளை மாதிரி நான் இல்லை. எனக்கு ஒத்தனுக்கே மோட்சம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. நானியம் தொதஸ்ய சரணம் பிரமத்தோனு பஷ்யே. பல பேர் இப்படி இல்லாமல் இருக்காளே, விமுக்காளாக இருக்காளே, அவள் மாட்டின்னு முழிக்கிறாளே, அவளுக்கும் மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டு தான் இத்தனை ஸ்லோகங்கள் எழுதினேன். அவளும் இந்த முனிவர்கள் மாத்திரம் தங்களுக்காக மாத்திரம் மோட்சம் அடைய வேண்டும்னு நினைக்கிற மாதிரி இல்லை. நான் அடைய முடியாத மூடாத்மாக்கள் இருக்காளே, அவளையும் கொண்டு உன்னுடைய சரணம்னு உன் காலில் விழ வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதுகிறேன்னாள். நைதான்விகாய கிருபணான்னு விமுமுக்ஷ கேத்கோ நான்யம் தொதஸ்ய சரணம் பிரமத்தோனு பஷ்யே. அவளையும் மோட்சத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபடுறேன். நாள் பிராயேண தேவமுனையா ஸ்வவிமுக்தி காமா மௌனம் சரந்தி விஜனேன பரார்த்தனிஷ்டா. நைதான்விகாய கிருபணான்னு விமுமுக்ஷ கேகோ நான்யம் தொதஸ்ய சரணம் பிரமத்தோனு பஷ்யே. என்மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம் திருப்யந்தி நேஹ கிருபணா பகுதுக்க பாஜா கண்டூதிவன் மனசிஜம் விஷகேத தீரஹா. 45வது ஸ்லோகத்தில் இதுக்கெல்லாம் மூட ஜனங்கள் என்ன நினச்சின்னு இருக்காளுங்கிறத எடுத்து சொல்கிறாள். என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம் திருப்யந்தி நேஹ கிருபணா பகுதுக்க பாஜா கண்டூதிவன் மனசிஜம் விஷகேத தீரஹா. யார் தீரன்னாள்? தைரியசாலி யாருன்னா தீரன். அவன் தீரனாக இருக்கப்பட்டவனுக்கு தைரியசாலி, தைரியத்தை வச்சுன்னு இருக்கப்பட்டவன். சொன்னால் மைதுனாதி கிரகமேதி சுகம், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் மைதுன சுகம், செக்ஷுவல் ஹாப்பினஸ், செக்ஷுவல் என்ஜாய்மெண்ட், இதுதான் ஆனந்தம்னு நினச்சின்னு இருப்பன். அது எப்படின்னா கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம், உடம்புல சொரிஞ்சு இழுக்கணும்னு ஒரு ஐடியா, எரிச்சலாக இருக்கும், ஒரு ஐடியா அரிப்பு எடுக்கும் தோலில். அப்போ நன்னா நகத்தை வச்சு அதை பிராண்டி விட்டாக்க ரொம்ப சுகமாக இருக்கும். அப்புறம் ரத்தம் வரும், அப்போது சிரமப்படுவேன். ஆனால் சொரிஞ்சு விடுறதே சுகமாக இருக்கும். கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம், உடம்பில் நமைச்சல் ஏற்பட்டுதுன்னா, அரிப்பு ஏற்பட்டுதுன்னா ஸ்கின்னில் அதை போட்டு சொரிஞ்சு ரத்தம் வர மட்டும் சொரிஞ்சாக்க சுகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது துக்கத்தை உண்டாக்கும். திருப்யந்தி நேஹ கிருபணா பகுதுக்க பாஜா கண்டூதிவன் மனசிஜம் விஷகேத தீரஹா. உண்மையான தீரன் யாருன்னாள்? அவன் இந்த காம சுகம், மைதுனாதி சுகங்கள் இருக்கே, அதில் போய் மாட்டிக்காமல் இருக்கப்பட்ட கிரகஸ்தன் இருக்கானே, அவன் தான் கெட்டிக்காரன்னாள். இதுக்கு ஒரு மகரிஷி ஒருத்தர் எழுதினார். இந்த ஸ்லோகம் படிச்சிருக்கேன் நான் ஒரு தடவை. வாச்சோ வேகம் மனச காம வேகம் ஜிஹ்வா வேகம் உதரோபஸ்தான வேகம் ஏதான் வேகான் யோ விஷயேத சயேவ தீரஹா. தீரஹாங்கிறதுக்கு டெஃபினேஷன், தைரியங்கிறதுக்கு டெஃபினேஷன் கரேஜ் இல்லை. இதில் எல்லாத்துலேயும் மாட்டிக்காமல் இருக்கிறப்பட்டவன் இருக்கானே, அவன்தான் தீரன்னு பேர். அப்படி தீரனாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும்னாள் பிரகலாத சுவாமி. என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம் திருப்யந்தி நே கிருபணா பகுதுக்க பாஜா கண்டூதிவன் மனசிஜம் விஷகேத தீரஹா. அப்படி முட்டாளானவாள் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கப்பட்ட காம சுகங்களில் போய் லயிச்சிருந்துருவாள். அது சுகத்தை கொடுக்காது. பூர்ண சுகங்கிறது இதுலேருந்து வெளிப்படுறது தான் முக்கியம்னாள். மௌனவிரத ஸ்ருத தபோ அத்தியன ஸ்வதர்ம வியாக்கியாரஹோ ஜபசமாதய ஆபவர்க்யாக பிராயப்பரம் புருஷதே த்வஜிதேந்திரியாணாம் வார்த்தா பவந்தி உதன வாத்ரது தாம்பிகானாம். அப்பவர்க்கம்னாக்க லிபரேஷன்னு பேர். அப்பவர்க்கம்னா மோக்ஷம். மோக்ஷம் அடைவதற்கு 10 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அனுஷ்டானம் பண்ணணும்ட்டு. மௌனம் விரத ஸ்ருத தபோ அத்தியன ஸ்வதர்ம வியாக்கியாரஹோ ஜபசமாதய ஆபவர்க்யாக. இந்த அபவர்க்கத்துக்கு அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டுமானால் 10 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மௌனம், அதிகம் பேசாமல் அப்படி மௌனமாக இருக்கிறது. மௌனம் விரத ஸ்ருத தபோ அத்தியன ஸ்வதர்ம
வியாக்கியாரகோ ஜபசமாதய ஆபவர்கியாக. மௌனமாக இருப்பது, இன்னொருத்தரத்து போய் அரட்டை அடிக்காமல் இருக்கிறது, விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுறது, வேதாத்தியனத்தை சதா பண்ணிட்டு இருக்கிறது, தபஸ் பண்ணுறது, வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, வேதத்தை சொல்லிக் கொடுக்கறது, வேதத்தில் சொன்ன வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறது, சாஸ்திரங்களை உபாசிக்கிறது, ஜனங்கள் இல்லாத தனியான ஏகாந்தத்தில் போய் இருக்கிறது, மந்திரங்களை ஜபிக்கிறது, சதா தியானத்தை கண்ண மூடின்னு இருக்கிறது, இப்படியெல்லாம் பலவிதமான முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. மோட்சத்தை அடைவதற்கு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. மௌனோ ரத ஸ்ருத தபோ அத்தியனம் ஸ்வதர்ம வியாக்கியாரகோ ஜபசமாதய ஆபவர்கியாக, இவ்வளையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் என்னத்தை கொண்டு தள்ளிவிடும்னால், தாம்பிகானாம் பிராயப்பரம் புருஷத்தே தூ அஜிதேந்திரியானாம். இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் இந்திரியங்களை ஜெயிக்கலை ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு என்ன ஆகும்னால், வார்த்தாபவன்யுத நவாத்திர து தாம்பிகானாம். அவன் என்ன ஆகும், ரிலிஜியஸ் ஆஸ்டன்டேஷியஸ்னஸில் கொண்டு விட்டுடும். ரொம்ப தம்பம், ரொம்ப அவன் இருமாப்பாயி கர்வம் ஆகிடுவன். தான் எல்லாம் அடைஞ்சிட்டோன்ட்டு அவனுக்கு அப்பவர்க்கம் கிடைக்காது, மோட்சம் கிடைக்காதுன்னால். அந்த மாதிரியில் போய் மாட்டிக்கப்படாதுங்கனால் பிரகலாத சுவாமி. மௌனோ ரதஸ்ருத தபோத்யன ஸ்வதர்ம வியாக்கியா ரகோ ஜபசமாதய ஆபவர்கியாக பிராயப்பரம் புருஷத்தே தூ அஜிதேந்திரியானாம் வார்த்தாபவன்யுதனவாத்திர தூ தாம்பிகானாம். அதனால் முக்கியம் ஜிதேந்திரியனாக இருக்கணும், இந்திரியத்தை ஜெயிக்கணும் நாள், அது முக்கியம் நாள். ரூபே இமே சதசதி தவ வேத சிருஷ்டே பீஜாங்குராவிவ நச்சான்யத் அரூபகஸ்ய யுக்தா சமக்ஷம் உபயத்ர விசக்ஷந்தே த்வாம் யோகேன வன்னிமிவ தாருஷு நான்யத ஸ்யாத். இந்த கெட்டிக்காரால் இருக்கப்பட்டவாளுக்கால அவள் போய் எது காசு எது எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆர்குமெண்ட்டில் போய் மாட்டிக்க மாட்டாள். ஏன்னா ப்ரைமரி காசு ப்ரைமரி எஃபெக்ட் ரெண்டுமே நீ தான். ஒன்றும் சேர்ந்து இருக்கப்பட்ட யூனிஃபைடு ஹோல். அதை புரிஞ்சு விடுவா. ரூபேயிமே சத அசதி தவ வேத சிருஷ்டே பீஜாங்குராவிவ நச்சான்யத அரூபகஸ்ய. ரூபமே இல்லாதவன் நீ, அரூபகன். அப்பேற்பட்ட நீ பீஜாங்குராவிவ, இப்படி முளைச்சி வருது ஒரு விதையிலேருந்து. விதை முளைச்சி வந்தது ரெண்டுமே ஒன்றுங்கிறத புரிஞ்சுன்னுட்டான்னா இப்போ பீஜத்தை போய் தேட மாட்டான், காசு எங்கேன்னு தேட மாட்டான். ஏன்னா அந்த காசு அழிஞ்சு போயிடும், மரம்தான் அதுலேருந்து முளைச்சி வந்து இந்த முளை தான் தெரியும். அந்த மாதிரி புரிஞ்சுப்பன். யுக்தா சமக்ஷம் உபயத்ர விசக்ஷந்தே த்வாம் யோகேன வன்னிமிவ தாருஷு நான்யத ஸ்யாத். ஒரு மரக்கட்டையை போட்டால் எரியிறது, அந்த எரியறதுக்குள்ளான சக்தி அந்த மரக்கட்டைக்குள்ளே இருக்குது. அதனால் எரிப்பு மரம் ரெண்டும் ஒன்று தான். இது எரிஞ்சு போயிடுச்சுன்னா மரம் போயிடும், அந்த நெருப்பு தான் இருக்கும். அந்த நெருப்புங்கிறது அந்த மரங்கிறதும் ஒன்று தான். அதை புரிஞ்சு வன்னி தாரு ரெண்டும் ஒன்று. யோகேன வன்னிமிவ தாருஷு நான்யத ஸ்யாத், ரெண்டும் யூனிஃபைடு ஹோல். அதை மாதிரி புரிஞ்சுக்கணும். காசு எஃபெக்ட் ரெண்டுமே நீயாக தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கணும்னா ரூபேயிமே சதசதி தவ வேத சிருஷ்டே பீஜாங்குராவிவ நச்சான்யத் அரூபகஸ்ய யுக்தா சமக்ஷம் உபயத்ர விசக்ஷந்தே த்வாம் யோகேன வன்னிமிவ தாருஷு நான்யத ஸ்யாத். ரூபமே இல்லாத உனக்கு ரூபம் படைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணாள். நரசிம்மமூர்த்தியாக ஆவிர்பாவம் பண்ண சுவாமி தான் எல்லாமாக இருக்கப்பட்ட ஒரே பரம்பொருளுங்கிறத சொல்கிறதுக்காக அடுத்த 48வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பிரகலாத சுவாமி. துவம் வாயுரக்னிஹி அவனிஹி வியதம்பு மாத்ராஹ பிராணேந்திரியாணி ஹிருதயம் சிதனுக்ரஹ்ய சர்வம் துவமேவ சகுணோ விகுணஸ்ய பூமன் நான்யத்வதஸ்தி அபி மனோ வச்சசா நிருக்தம். வாயால் உன்னை கொண்டு இன்னாதான் நீ சொல்ல முடியுமா? நீ சகுணன், விகுணன், நிர்குணன், குணமே இல்லாதவனும் நீ தான், எல்லா குணங்களும் படைத்தவனும் நீ தான், எல்லா குணங்களும் உங்கள்கிட்ட தான் ஏற்பட்டிருக்கு. துவம் வாயு, நீ வாயு, இந்த பஞ்சபூதங்கள் நீ தான். வாயு அக்னி அவனிஹி வியத்து அம்பு மாத்திராக, இத்தனை மாத்திரைகளும் நீ தான். பஞ்ச தன்மாத்திரைகளும் நீ தான், இந்திரியங்கள்லாம் நீ தான். பிராணேந்திரியாணி ஹிருதயம்,
சிதனுகிரஹ்ய சித்து நீந்தான், அனுகிரகம் நீந்தான். சர்வம் துவமேவ சகுணோ விகுணச்ச பூமன்னு, ஏ பூமன்னு நீந்தான், சகுணன் விகுணன் எல்லாம் நீந்தான். உன்னை தவிர வாயால் உன்னை சொல்ல முடியாது, நீ யார்தான்னு அந்த வச்சசா வாயால் சொல்கிறேனே அந்த சொற்களும் நீந்தான், மனசும் நீந்தான்னு சொல்லி பிரகலாத் சுவாமி என்னால் உன்னை வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாள் இந்த ஸ்லோகத்தில். துவம் வாயுரக்னி அவனி பியதம்பு மாத்திராக பிராணேந்திரியாணி ஹிருதயம் சிதனுகிரஹ்ச சர்வம் துவமேவ சகுணோ விகுணச்ச பூமன் நானியத்வதஸ்தி அப்பி மனோவச்சசா நிருக்தம் நைதே குணா ந குணினோ மகதாதயோ ஏ சர்வே மனப்பிரபுதயா சகதேவமத்யாக ஆத்யந்தவந்த உருகாய விதந்தி த்வாம் ஏவம் விமர்சிய சுதியோ விரமந்தி சப்தாத். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அனாலிசிஸ் பெராலிசிஸ் பண்ணி வேதாந்தத்தை மூலமாக ஞான மார்க்கத்தில் போகிறதுங்கிறது முடியும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், அது அவ்வளவு சுலபமல்ல. அதனால் பக்தி மார்க்கம்தான் வசதிங்கிறத சித்தாந்திக்க வேண்டி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். நைதே குணான குணினோ மகதாதயோ ஏ சர்வே மனப்பிரபுதய சகதேவமத்யாக ஆத்யந்தவந்த உருகாய விதந்தி த்வாம் ஏவம் விமர்சிய சுதியோ விரமந்தி சப்தாத். சப்தாத் விரமந்தி, எப்போ பார்த்தாலும் வேதத்தை அதை அத்தியனம் பண்ணிண்டு வேதத்தெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தங்களெல்லாம் கிரகிச்சுண்டு வேதாந்தத்தில் போய் நீ யாருங்கிறத அனாலிசிஸ் பெராலிசிஸ் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள்னா உன்னுடைய முக்குண சேர்க்கையினால் ஏற்பட்ட ஒன்றை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அதை தெரிஞ்சு நுடுவாள். அதனால் ஒன்றை அடைவதற்கு ஒரே வழி என்னென்னா பக்தி மார்க்கம்தான், அதை புரிஞ்சுக்கணும்னாள். தத்தே அர்ஹத்தம நமஸ்துதி கர்ம பூஜாக கர்மஸ்மிருதி சரணையோ ஸ்ரவணம் கதாயாம் சம்சேவையா துவயி வினேதி ஷடங்கயா கிம் பக்திம் ஜன பரமஹம்ச கதௌ லபேத. அதனால் பரமஹம்ச கதியை அடைய வேண்டுமானால் ரொம்ப சுலபமான வழி ஒன்று இருக்குது. அது என்னென்னா உன்னை சதா தியானம் பண்ணுறது, உன்னை சதா பூஜை பண்ணுறது, உன்னை சதா ஸ்தோத்திரம் பண்ணுறது, உன்னுடைய சரணங்களை தியானம் பண்ணுறது. கர்ம ஸ்மிருதி சரணையோ ஸ்ரவணம் கதாயாம், உன் கதைகளை கேட்கறது, உன்னை பக்தாளை சேவிக்கிறது. இது இப்படி பண்ணினா தான் சுலபமாக பக்திம் ஜனா பரமஹம்ச கதௌ லபேத, பரமஹம்ச கதியை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும்னால். தத்தே அர்ஹத்தம நமஸ்துதி கர்ம பூஜாக கர்மஸ்மிருதி சரணையோ ஸ்ரவணம் கதாயாம் சம்சேவையா துவயி வினேதி ஷடங்கயா கிம். அதனால் 6 அங்கங்கள் படைத்த வேதத்தை அத்தியனம் பண்ணதுனால என்ன லாபம் ஒன்றும் இல்லைங்கிறாள். ஷடங்கயா கிம் பக்திம் ஜன பரமஹம்ச கதௌ லபேத, பரமஹம்ச கதியை ரொம்ப சுலபமாக அடைஞ்சுள்ளாமே பக்தி பண்ணாங்கிறத சொல்லி அதோட முடித்தாள். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணலாம், நரசிம்மனே நரசிம்மா, அதனால் பக்தி பண்ணி உன்னை ஆராதித்தாலே போருங்கிறதா சொன்னாள் இந்த 50வது ஸ்லோகத்தில். பிறகு நாரதர் சொல்கிறாள், ஏதாவத் ஸ்ரீ நாரதவாச்ச ஏதாவத் வர்ணித குணோ பக்தியா பக்தேன நிர்குணா பிரஹ்லாதம் பிரணதம் பிரீதா எதமன்யுரபாஷத. பரம கோபமாக இருந்தவர் கோபத்தை அடக்கி நரசிம்மமூர்த்தி பிரஹ்லாதனை இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ண பிரஹ்லாதனை ரொம்ப பிரியத்தோடையும் அனுகிரக புத்தியோடு கூடயும் பார்த்தாள். பிரஹ்லாதம் பிரணதம் பிரீத்தா, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள். பிரஹ்லாதன் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி இவ்வாறாக ஸ்லோகங்கள்லாம் சொன்ன அவனை பக்தேன நிர்குணா, துளி கூட குணங்கிறது இல்லாத எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கப்பட்ட சுவாமியை பிரார்த்திச்சானே இந்த பிரஹ்லாதன். அவனை பார்த்து பகவான் சொல்ல ஆரம்பித்தாளாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஹ்லாத பத்ர பத்ரம் தே பிரீத்தோகம் தே அசுரோத்தம வரம் விரணீஸ்வ அபிமதம் காமபூரோஸ்மியகம் குன்றுணாம். எல்லா ஜனங்கள் மேலேயும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுட்டேன்ப்பா. நீ என்ன வேணுமோ அதை கேளு, நான் தரேன். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பரமானுகிரம் பண்ணுறேன், நான் உனக்கு உன் மேலே எனக்கு ரொம்ப பிரீத்தி, இவ்வளவு நல்ல சத்குண சம்பன்னனா நீ இருக்கியே, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் பிரகலாதான்னு சொல்லி பகவான் நீ என்ன வேணுமோ கேளுன்னாள். மாம பிரணீத ஆயுஷ்மன் தர்சனம் துர்லபம் இமே திருஷ்டுவா மாம் ந புனர்ஜந்து
ஆத்மானம் தப்துமர்ஹசி. ஏ பிரஹ்லாதா, நீ ஆயுஷ்மன்னு கூப்பிட்டாள், உனக்கு பூர்ண ஆயுஷ அனுகிரகம் பண்ணிவிட்டேன்ப்பா. மாம பிரணீத ஆயுஷ்மன்னு மந்த ஆயுஷ்மன்னு தர்சனம் துர்லபம் இமே. என்னை பார்க்கறதே ரொம்ப துர்லபம். அப்போ ஏற்பட்ட என்னை நீ பார்க்கறதுக்கு உனக்கு அதிர்ஷ்டம் அடைச்சிது. திருஷ்டுவா மாம்ன புனர்ஜந்து ஆத்மானம் தப்துமர்ஹதி. மறுபடியும் என்னை ஒரு தடவை மனுஷன் பார்த்துட்டானா நரசிம்மமூர்த்தியை, அவனுக்கு மனசில் தாபங்கிறதே கிடையாது, எல்லா தாபத்தையும் போக்கிடுவேன்னு சொன்னாள். பிரீணந்தி அதமாம் தீராக சர்வபாவேன சாதவா ஸ்ரேயஸ்காமா மகாபாக சர்வாசாம் ஆசிஷாம் பதிம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கப்பட்ட என்ன யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவளுக்கு பூர்ணமாக அனுகிரகம் உண்டு. பிரிணந்திஹி அதமாம் தீராக, நல்ல தீரனான அவள்னா என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவாள். சர்வபாவேன சாதவா, சாதுக்கள் ஸ்ரேயஸ்காமாள் இவாளெல்லாம் என்ன ஆராதனை பண்ணுவாள். அவளுக்கெல்லாம் பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணாள். ஸ்ரீ நாரதமுவாச்ச ஏவம் பிரலோபியமானோபி வரைர்லோக பிரலோபனை ஏகாந்தித்வாத் பகவதி நெய்ச்சத்தான் அசுரோத்தமா. இவ்வாறாக பகவான் சொன்ன போது கூட துளி கூட ஒன்றும் விரும்பலையாம் பிரகலாத சுவாமி. எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல போகிறார் பின்னாடி அடுத்த அத்தியாயத்தில். ஏவம் பிரலோபியமானோபி பிரலோபியமான அப்பி, இவ்வாறாக பகவானால் உந்தப்பட்டு நீ என்ன வேணுமோ கேளுனா அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி கூட வரைஹி லோக பிரலோபனை, லோகத்தில் கிடைக்கிறதுக்கு அரியான அனுகிரகங்களெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொன்ன போதும் கூட ஏகாந்தித்வாத் பகவதி நெய்ச்சத்தான் அசுரோத்தமா, அசுராளுக்கெல்லாம் உத்தமமான பிரகலாத சுவாமி ஒன்றும் விரும்பலைன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள் நாரத சுவாமி. ஸ்ரீ ஹரயே நமः இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே நவமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். நெய்வோத்விஜே பரதுரத்யய வைத்தரண்யா, நெய்வோத்விஜே பரதுரத்யய வைத்தரண்யா त्वद्वीर्यगायनमामृतमग्नचित्तः, त्वद्वीर्यगायनमामृतमग्नचित्तः शोचे ततो विमुखचेतस इन्द्रियार्थ, शोचे ततो विमुखचेतस इन्द्रियार्थ मायासुखाय भरमुद्वहतो विमूढान्, मायासुखाय भरमुद्वहतो विमूढान् प्रायेण देवमुनयः स्वविमुक्तिकामा, प्रायेण देवमुनयः स्वविमुक्तिकामा मौनं चरन्ति विजने न परार्थनिष्ठाः, मौनं चरन्ति विजने न परार्थनिष्ठाः नैतान् विहाय कृपणान् विमुमुक्षयेको, नैतान् विहाय कृपणान् विमुमुक्षयेको नान्यं त्वदस्य शरणं भ्रमतोऽनुपश्ये, नान्यं त्वदस्य शरणं भ्रमतोऽनुपश्ये यन्मैथुनादिगृहमेधि सुखं हि तुच्छं, यन्मैथुनादि गृहमेधि सुखं हि तुच्छं कण्डूयनेन करयोरिव दुःखदुःखं, कण्डूयनेन करयोरिव दुःखदुःखं तृप्यन्ति नेह कृपणा बहुदुःखभाजः, तृप्यन्ति नेह कृपणा बहुदुःखभाजः कण्डूतिवन्मनसिजं विषहेत धीरः, कण्डूतिवन्मनसिजं विषहेत धीरः मौनं व्रतश्रुततपो अध्ययन स्वधर्म, मौनं व्रतश्रुततपो अध्ययन स्वधर्म, मौनं व्रतश्रुततपो अध्ययन स्वधर्म व्याख्यारहो जपसमाधय आपवर्ग्याः, व्याख्यारहो जपसमाधय आपवर्ग्याः, व्याख्यारहो जपसमाधय आपवर्ग्याः प्रायः परं पुरुषते तु अजितेन्द्रियाणां, प्रायः परं पुरुषते तु अजितेन्द्रियाणां वार्ता भवन्ति उत न वात्र तु दाम्भिकानां, वार्ता भवन्ति उत न वात्र तु दाम्भिकानां रूपे इमे सदसति तव वेद सृष्टे,
रूपे इमे सदसति तव वेदसृष्टे बीजाङ्कुराविव न चान्यत् अरूपकस्य बीजाङ्कुराविव न चान्यत् अरूपकस्य युक्ताः समक्षम् उभयत्र विचक्षन्ते त्वां युक्ताः समक्षम् उभयत्र विचक्षन्ते त्वां योगेन वह्निमिव दारुषु नान्यतः स्यात् योगेन वह्निमिव दारुषु नान्यतः स्यात् त्वं वायुरग्नि अवनी वियदम्बुमात्राः त्वं वायुरग्नि अवनी वियदम्बुमात्राः प्राणेन्द्रियाणि हृदयं चिदनुग्रहश्च प्राणेन्द्रियाणि हृदयं चिदनुग्रहश्च सर्वं त्वमेव सगुणो विगुणश्च भूमन् सर्वं त्वमेव सगुणो विगुणश्च भूमन् नान्यत्वदस्त्यपि मनोवचसा निरुक्तं नान्यत्वदस्त्यपि मनोवचसा निरुक्तं नान्यत्वदस्त्यपि मनोवचसा निरुक्तं नैते गुणा न गुणिनो महदादयो ये नैते गुणा न गुणिनो महदादयो ये सर्वे मनःप्रभृतयः सहदेवमर्त्याः सर्वे मनःप्रभृतयः सहदेवमर्त्याः आद्यन्तवन्त उरुगाय विदन्ति हि त्वाम् आद्यन्तवन्त उरुगाय विदन्ति हि त्वाम् एवं विमृश्य सुधियो विरमन्ति शब्दात् एवं विमृश्य सुधियो विरमन्ति शब्दात् तत्ते अर्हत्तम नमः स्तुतिकर्मपूजाः तत्ते अर्हत्तम नमः स्तुतिकर्मपूजाः कर्मस्मृतिः चरणयोः श्रवणं कथायां कर्मस्मृतिः चरणयोः श्रवणं कथायां संसेवया त्वविनेति षडङ्गया किं संसेवया त्वयिविनेति षडङ्गया किं भक्तिं जनः परमहंसगतौ लभेत भक्तिं जनः परमहंसगतौ लभेत श्रीनारद उवाच श्रीनारद उवाच एतावद्वर्णितगुणो भक्त्या भक्तेन निर्गुणः भक्त्या भक्तेन निर्गुणः प्रह्लादं प्रणतं प्रीतः यतमन्युरभाषत श्रीभगवानुवाच प्रह्लादभद्रभद्रं ते प्रीतोऽहं ते असुरोत्तम वरं वृणीष्वाभिमतं कामपूरोऽस्म्यहं नृणाम् मामप्रणीत आयुष्मन् दर्शनं दुर्लभं हि मे दृष्ट्वा मां न पुनर्जन्तुः आत्मानं तप्तुमर्हति प्रीणन्ति ह्यतमां धीराः सर्वभावेन साधवः श्रेयस्कामा महाभाग सर्वासाम् आशिषां पतिम् श्रीनारद उवाच एवं प्रलोभ्यमानोऽपि वरैर्लोकप्रलोभनैः एकान्तित्वात् भगवती नैच्छत्तान् असुरोत्तमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे சப்தமஸ்கந்தே நவமோத்தியாயா. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே நவமோத்தியாயः. ஸ்ரீ நாரத உவாச்ச ஏவம் சுராதயः சர்வே பிரம்மருத்ரபுரஸ்ஸராः நோபைத்தும் அசகன்மன்யு
సంరంభం సుదురాసదం సాక్షాత్ శ్రీ ప్రేషితా దేవై దృష్ట్వా తం మహదద్భుతం అదృష్టాశ్రుతపూర్వత్వాత్ సానోపేయాయ శంకితా ప్రహ్లాదం ప్రేషయామాస బ్రహ్మావస్థితమంతికే తాత ప్రశమయోపేహి స్వపిత్రే కుపితం ప్రభుం తథేతి శనకైరాజన్ మహాభాగవతోర్భకః ఉపేత్య భువికాయేన ననామ విధృతాంజలిః స్వపాదమూలే పతితం తమర్భకం విలోక్య దేవः కృపయా పరిప్లుతः ఉత్థాప్య తచ్చీర్ష్ణి అదదాత్కరాంబుజం కాళాహి విత్రస్తధియాం కృతాభయం సతత్కరస్పర్శదుతాఖిలాశుభः సపద్యభివ్యక్త పరాత్మదర్శనः తత్పాదపద్మం హృది నిర్వృతో దదౌ హృష్యత్తను క్లిన్న హృదశ్రులోచనः అస్తౌషీత్ హరిమేకాగ్ర మనసా సుసమాహితः ప్రేమగద్గదయా వాచా తన్యస్తహృదయే క్షణः శ్రీప్రహ్లాదోవాచ బ్రహ్మాదయः సురగణాः మునయోऽथ సిద్ధాः సత్వైకతానగతయో వచసాం ప్రవాహైः నారాదితుం పురుగుణైः అధునాపి పిప్రుః కిం తోట్టుమర్హతి సమే హరిరుగ్రజాతేः మన్యే ధనాభిజనరూపతపశ్రుతౌజः తేజప్రభావ బలపౌరుషబుద్ధియోగాः నారాధనాయ హి భవంతి పరస్య పుంసో భక్త్యా తు దోష భగవాన్ గజయూతపాయ విప్రాద్విషడ్గుణయుతాత్ అరవిందనాభపాదారవిందవిముఖాత్ శ్వపచం వరిష్ఠం మన్యే తదర్పితమనోవచనే హితార్థ ప్రాణం పునాతి సకులం నతు భూరిమానः నైవాత్మన ప్రభురయం నిజలాభపూర్ణో మానం జనాత్ అవిదుషా కరుణో వృణీతే యద్యజ్జనో భగవతే విదధీతమానం తచ్చాత్మనే ప్రతిముఖస్య యథా ముఖశ్రీః తస్మాదహం విగత విక్లవ ఈశ్వరస్య సర్వాత్మనా మహి గృణామి యథా మనీషం నీచోజయా గుణవిసర్గమనుప్రవిష్టः పూయేత ఏన హి పుమాన్ అనువర్ణితేన సర్వే హ్యమి విధికరాः తవ సత్వధామ్నో బ్రహ్మాదయో వయమివేశ న చోద్విజन्तः క్షేమాయ భూతయ ఉతాత్మ సుఖాయ చాస్య విక్రీడితం భగవతో రుచిరావతారైः తద్యచ్చ మన్యుం అసురశ్చ హతస్త్వయాద్య మోదేత సాధురపి వృశ్చిక సర్పహత్యా లోకాచ్చ నిర్వృతిమితాः ప్రతియంతి సర్వే రూపం నృసింహ బిభయాయ జనా స్మరంతి నాహం బిభేమి అజితతే అతిభయానకాస్య జిహ్వార్కనేత్ర భృగుటీ రభసోగ్రదంష్ట్రాత్ ఆంత్రస్రజः క్షతజ కేశర శంకుకర్ణాన్ నిర్హ్లాద భీత దిగిబాత్ అరిభిన్నఖాగ్రాత్ త్రస్తోస్మ్యహం కృపణవత్సల దుస్సహోగ్ర సంసారచక్ర కదనాత్ గ్రసతాం ప్రణీతः బద్ధస్వకర్మభిः ఉషత్తమ తేంగ్రిమూలం ప్రీతోపవర్గశరణం హయసే కదాను యస్మాత్ ప్రియా ప్రియ వియోగ సంయోగ జన్మ శోకాగ్నినా సకలయోనిషు దహ్యమానా దుఃఖౌషధం తదపి దుఃఖం అతద్ధియాహం భూమన్ భ్రమామి వద మే తవ దాస్యయోగం సోహం ప్రియస్య సూర్ధః పరదేవతాయాः లీలాకథాస్తవ నృసింహ విరించ గీతాः అంజస్థితర్మి అనుగృణన్ గుణవిప్రముక్తో దుర్గాణితే పదయుగాలయ హంససంగః బాలస్య నేహ శరణం పితరో నృసింహ నార్తస్య చాగదం ఉదన్వతి మధ్యతో నౌః తత్వస్య తత్ప్రతివిధిర్య ఇహాంజసేష్టः తావద్విభో తనుభృతాం త్వదుపేక్షితానాం యస్మిన్ యతో యర్హి ఏన చ యస్య యస్మాత్ యస్మై యథా యదుత
यस्त्वपरः परो वा भावः करोति विकरोति पृथक् स्वभावः सञ्चोदितस्तदखिलं भवतः स्वरूपं मायामनसृजति कर्ममयं बलीयः कालेन चोदितगुणानुमतेन पुंसः छन्दोमयं यदजयार्पित षोडशारं संसारं चक्रमज को अतितरे त्वदन्यः सत्वं हि नित्यविजितात्मगुणस्वधाम्ना कालो वशीकृतविसृज्य विसर्गशक्तिः चक्रे विसृष्टमजयेश्वर षोडशारे निष्पीड्यमानमुपकर्ष विभो प्रपन्नम् दृष्टा मया दिवि विभो अखिलदृष्ट्यपानाम् आयुश्रियो विभवैच्छति अञ्जनोऽयं येऽस्मत्पितुः कुपितहास विजृम्भितभ्रूः विस्फूर्जितेन लुलिताः स तु ते निरस्तः तस्मादमुः तनुभृताम् अहमाशिषोज्ञ आयुश्रियं विभवमैन्द्रियम् आविरिञ्च्यात् नेच्छामि ते विलुलितान् उर्विक्रमेण कालात्मनोपनय मां निजभृत्यपार्श्वम् कुत्राशिषाः श्रुतिसुखाः मृगतृष्णिरूपाः क्वेदं कलेवरम् अशेषरुजां विरोहः निर्विद्यते न तु जनो यदपीति विद्वान् कामानलं मधुलवैः शमयन् दुरापैः क्वाहं रजप्रभवैश तमोधिकेऽस्मिन् जातः सुरेतरकुले क्व तवानुकम्पा न ब्रह्मणो न तु भवस्य न वैरमायाः यन्मेऽर्पितः शिरसि पद्मकरप्रसादः नैषा परावरमतिः भवतो ननु स्यात् जन्तोर्यथात्मसुहृदो जगतस्तथापि संसेवया सुरतरोरिव ते प्रसादः सेवानुरूपमुदयो न परावरत्वम् एवं जनं निपतितं प्रभवायि कूपे कामाभिकामम् अनुय प्रपतन् प्रसङ्गात् कृत्वात्मसात् सुरर्षिणा भगवन् गृहीतः सोऽहं कथं नु विसृजे तव भृत्यसेवां मत्प्राणरक्षणमनन्तपितुर्वदश्च मन्ये स्वभृत्य ऋषिवाक्यं ऋतं विधातुं खड्गं प्रगृह्य यदवोचत् असद्विदित्सु त्वामीश्वरो मदपरो अवतु कं हरामि एकस्त्वमेव जगदेतम् अमुष्ये त्वम् आद्यन्तयोः पृथगवस्यसि मध्यतश्च सृष्ट्वा गुणं यतिकरं निजमाययेदं नानेव तैः अवसितः तदनुप्रविष्टः त्वं वा इदं सदसदीश भवान् ततोऽन्यो माया यदात्मपरबुद्धिरियं ह्यपार्थ यद्यस्य जन्मनिधनं स्थितिरीक्षणं च तद्वैतदेव वसुकालवद् अष्टितनोः न्यस्येदमात्मनि जगद् विलयाम्बुमध्ये शेषेत्मना निजसुखानुभवो निरीहः योगेन मीलितदृगात्म निपीतनिद्रा तुर्ये स्थितो न तु तमो न गुणांश्च युङ्क्षे तस्यैव ते वपुरिदं निजकालशक्त्या सञ्चोदितप्रकृतिधर्मणः आत्मगूढम् अम्बसी अनन्तशयनात् विरमत्समाधेः नाभेरभूत् स्वकणिकावटवन्माभ्यम् तत्सम्भवः कविरतो अन्यत् अपश्यमाना त्वां बीजमात्मनि ततं स बहिर्विचिन्त्य नाविन्दत् अब्धशतमप्सु निमज्जमानो जातेऽङ्कुरे कथमुहोपलभेत बीजं सत्त्वात्मयोनिः अतिविस्मित आश्रितोऽब्जं कालेन तीव्रतपसा परिशुद्धभावः त्वामात्मनीश भुवि गन्धमिवातिसूक्ष्मं भूतेन्द्रियाशयमये विततं ददर्श एवं सहस्रवदनाङ्घ्रि शिरःकरोरु नासाद्यकर्णनयन आभरणायुधाढ्यं मायामयं सदुपलक्षितसन्निवेशं दृष्ट्वा महापुरुषमाप मुदं विरिञ्चः तस्मै भवान् हयशिरस्तनुवं हि बिभ्रत् वेदद्रुहौ अतिबलौ मधुकैटभाख्यौ हत्वा नयश्रुतिगणांश्च रजस्तमश्च
சத்வம் தவ பிரியதமாம் தனுமாமனந்தி இத்தம் நிருதிரியக் ரிஷிதேவ ஜஷாவதாரைः லோகான் விபாவயசி ஹம்சி ஜகத் பிரதீபான் தர்மம் மா புருஷபாசி யுகானுவருத்தம் சன்னக்கலோ யதபவः த்ரியுகோத சத்வம் நைதன்மனஸ்தவ கதாசு விகுண்டநாத சம்பிரீயதே துரிததுஷ்டமசாது தீவிரம் காமாதுரம் ஹர்ஷசோக பயைஷணார்த்தம் தஸ்மின் கதம் தவ கதிம் விமர்சாமி தீனः ஜிஹ்வைகதோच्युत விகர்ஷதி மா விதிருப்தாः சிஷ்ணோன்யத त्वक् उदरं श्रवणं कुतश्चित् घ्राणोऽन्यत चपलदृक् क्व च कर्मशक्तिः बह्व्यः सपत्न्यैव गेहपतिं लुनन्ति एवं स्वकर्म पतितं भववैतरण्याम् अन्योन्यजन्ममरणाशन भीतभीतं पश्यञ्जनं स्वपरविग्रहवैरमैत्रम् हन्तेति पारचर पिप्रुहि मूढमध्ये कोन्वत्र ते अखिलगुरो भगवन् प्रयास उत्तारणेस्य भवसम्भव लोपहेतोः मूढेषु वै महदनुग्रह आर्तबन्धो किं तेन ते प्रियजनान् अनुसेवताम्नः नैवोद्विजे परदुरत्यय वैतरण्याः त्वद्वीर्यगायनमामृत मग्नचित्तः शोचे ततो विमुखचेतस इन्द्रियार्थ मायासुखाय भरमुद्वहतो विमूढान् प्रायेण देवमुनयः स्वविमुक्तिकामा मौनं चरन्ति विजने न परार्थनिष्ठाः नैतान् विहाय कृपणान् विमुमुक्ष एको नान्यं त्वदस्य शरणं भ्रमतोऽनुपश्ये यन्मैथुनादिगृहमेधि सुखं हि तुच्छं कण्डूयनेन करयोरिव दुःखदुःखं तृप्यन्ति नेह कृपणा बहुदुःखभाजाः कण्डूतिवन्मनसिजं विषयेत धीरः मौनव्रत श्रुततपोऽध्ययनस्वधर्म व्याख्यारहो जप समाधय आपवर्ग्याः प्रायः परं पुरुषते त्वजितेन्द्रियाणां वार्ता भवन्ति उत न वात्र तु दाम्भिकानां रूपे इमे सदसति तव वेदसृष्टे बीजाङ्कुराविव न चान्यत् अरूपकस्य युक्ताः समक्षम् उभयत्र विचक्षन्ते त्वां योगेन वह्निमिव दारुषु नान्यतः स्यात् त्वं वायुरग्नि अवनी वियदम्बुमात्राः प्राणेन्द्रियाणि हृदयं चिदनुग्रहश्च सर्वं त्वमेव सगुणो विगुणश्च भूमन् नान्यत्वदस्त्यपि मनो वचसा निरुक्तं नहि ते गुणाः न गुणिनो महदादयो ये सर्वे मनप्रभृतयः सहदेवमत्याः आद्यन्तवन्त उरुगाय विदन्ति त्वाम् एवं विमृश्य सुधियो विरमन्ति शब्दात् तत्तेऽर्हत्तम नमः स्तुतिकर्मपूजाः कर्मस्मृति चरणयो श्रवणं कथायां संसेवया त्वयि विनेति षडङ्गया किं भक्तिं जनः परमहंसगतौ लभेत श्रीनारद उवाच एतावद्वर्णितगुणो भक्त्या भक्तेन निर्गुणः प्रह्लादं प्रणतं प्रीतः यतमन्युरभाषत श्रीभगवानुवाच प्रह्लाद भद्रभद्रं ते प्रीतोऽहं ते असुरोत्तम वरं वृणीष्व अभिमतं कामपूरोऽस्म्यहं नृणां मामप्रणीतायुष्मन् दर्शनं दुर्लभं हि भो दृष्ट्वा मां न पुनर्जन्तुः आत्मानं तत्तुमर्हति प्रीणन्ति अथ मां धीराः सर्वभावेन साधवः श्रेयस्कामा महाभाग सर्वासाम् आशिषां पतिं श्रीनारद उवाच एवं प्रलोभ्यमानोऽपि वरैर्लोकप्रलोभनैः एकान्तित्वात् भगवति नैच्छत्तान् असुरोत्तमः श्रीहरये नमः
இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே நவமோத்தியாய. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.